கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திற்காக தேவன் தரும் வாக்குத்தத்த வசனம் உபாகமம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபாகமம் 5:10. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆமென். இந்த புதிய மாதத்தில் தேவன் அளிக்கும் வாக்குத்தத்தம் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்பது. எத்தனை அற்புதமான வாக்குத்தத்தம்! இந்த வாக்குத்தத்தம் நம் வாழ்வில் நிறைவேற அவர் நம் முன் வைக்கும் கட்டளைகள் 2. அந்த 2 கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தால் நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறை அடுத்த தலைமுறை வரைக்கும் அல்ல, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருப்பார். என்ன? ஆண்டவருடைய இரக்கம் உங்கள் தலைமுறை தலைமுறையாக தொடர அவருடைய 2 கட்டளைகளை கடைப்பிடிக்க ஆயத்தமாகிவிட்டீங்களா? அவருடைய 2 கட்டளைகள் என்ன? அதை நாம் எப்படி கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். இன்றைய வாக்குத்தத்த வசனம் மோசேயின் ஊடாக தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த 10 கட்டளைகளில் உள்ள ஒரு முக்கியமான கருத்தாகும். இந்த வசனத்தில் தேவன் நமக்கு கொடுக்கும் முதல் கட்டளை என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. இதன் பொருள் தேவனை முழு மனதுடன் நேசிக்க வேண்டும். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது என்று சொல்லப்பட்டிருப்பதை உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2வது கட்டளை என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள். அதாவது தேவனுடைய கட்டளைகளை ஏற்கனவே பெற்றிருந்தாலும் அதை கைக்கொள்வது, அதாவது கடைப்பிடிப்பது முக்கியம். இது தேவன் மற்றும் மனிதனுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படை. தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு கூர்ந்து அவரது கட்டளைகளை கைக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது 1000 தலைமுறை மட்டும் அவருடைய ஆசீர்வாதங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் சிறிய காலத்துக்கு மட்டும் அல்ல, அவை முடிவற்ற கிருபையோடு பல தலைமுறைகளுக்கு நீடிக்கும். பாவத்திற்காக தேவன் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டனை கொடுப்பேன் என்று சொல்லும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய் அவரையே நேசித்து அன்பு கூர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருப்பார். இது அவர் நமக்கு கொடுக்கும் வாக்குறுதி. தேவனின் அன்பும் கிருபையும் அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கும் மக்களுக்கு நீண்ட காலம் உறுதியாக இருக்கும் என்பது மிக உறுதியாக வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அன்பு என்பது இயல்பாக உருவாகும் உணர்வு மட்டும் அல்ல, ஒரு நடவடிக்கை ஆகும். இது தேவனின் கட்டளைகளை கைக்கொள்வதன் மூலம் வெளிப்பட வேண்டும். தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவரது கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும் என்பதுதான். நம்பிக்கை மட்டும் போதாது, அதற்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும் என்பதை
வலியுறுத்துகிறது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று அறிவுறுத்துகிறார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும், தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதில் அளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வாயாக. திட்டவட்டமா, தெள்ள தெளிவா மோசே அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை இன்று நமக்கு சொல்கிறார். என்ன? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் கட்டளையிட்டிருக்கிற கற்பனைகள், கட்டளைகள், நியாயங்கள் எல்லாவற்றையும் கை கொண்டு வாழ்வோமா? தேவன் தனது மக்களை அழிவில் விடுவது இல்லை. அவர் மன்னிக்க தயார். நீண்ட காலத்திற்கு துணை புரிய தயார். தேவனுடைய கிருபை உண்மையான நிலையான ஒன்று. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது என்று வேதம் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கு. ஸோ இன்றைய வாக்குத்தத்த வசனம் மூலம் தேவன் நமக்கு போதிப்பது, நாம் தேவனை முழு மனதுடன் நேசிக்க வேண்டும். நாம் அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். தேவன் எப்பொழுதும் விசுவாசிகளுக்கு கிருபை அளிக்கிறார். பாவத்தின் பாதிப்பு குறுகிய காலம், ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நீண்ட காலம். நாம் உண்மையான நேசத்தினால் தேவனின் கிருபையை அனுபவிக்க வேண்டும். எனவே நாம் தேவனுடைய கட்டளைகளை மதித்து அதன்படி நடப்போம். உண்மையான அன்பு கட்டளைகளை கைக்கொள்வதில் வெளிப்படும். தேவன் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிறார் என்றால் நாம் அவர் வழியில் நடக்க வேண்டும். நம் குடும்பத்திற்கும் சந்ததிக்கும் தேவனின் ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்துவோமா? தேவனின் கட்டளைகளை நம்பிக்கையோடு கைக்கொள்வோம். அவருடைய ஆசீர்வாதத்திற்கும் இரக்கத்திற்கும் பாத்திரராக இருக்க தேவன் கிருபை செய்வாராக. இப்பொழுதே அவர் பாதம் பணிந்து ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கடந்த 3 மாதங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து இந்த 4ஆம் மாதத்திலும் அடியெடுத்து வைக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறீரே. கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறீரே. இதற்கு எப்படி நன்றி சொல்வோம் அப்பா? உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கட்டளைகளை கை கொண்டு நடப்பது தானே நாங்கள் செலுத்தும் நன்றி கடன். அப்படியே செய்வோம் என்று ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உறுதி கூறுகிறோம். உம்மை விட்டு வழுவி விடாதபடி உம்முடைய செட்டைகளின் கீழ் எங்களை மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டுமாறு உம்மிடத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். உமது கட்டளைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் கருத்தாய் ஏற்றுக்கொண்டு அதை கிரமமாய் கடைப்பிடித்து வாழக்கூடிய ஞானத்தையும் தைரியத்தையும் ஆற்றலையும் தந்து வழி நடத்த வேண்டுமாறு
உம்மிடத்தில் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களுடைய முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ண போகிற கிருபைக்காக இப்பொழுதே நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். May God bless you all a very, very, very happy, prosperous, blessed, holy, peaceful, joyful, safeful, successful and victorious month. God bless you all. Have a blessed month.